அரேபிய பழமொழி ஒன்று உண்டு. மிக உயர்ந்த ஈகை ஒருவர் உதவி கேட்கும் முன்பே செய்வதுதான் என்பதுதான் அது. வாயை திறந்து ஒருவர் கேட்பதற்கு முன்பே செய்யப்படும் உதவி மகத்தானது. ஒருவரை கேட்கும் வரை பொறுத்திருக்கச் செய்வது அவர்களை தாழ்த்துவதற்கு ஒப்பாகிறது. அவர்கள் கை தாழட்டுமே, நம் கை உயரட்டுமே என காத்திருக்காமல் என் கைகளிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என நம் கைகளை தாழ்த்தி விபூதியை விநியோகிப்பது போல அளிக்கும் கொடையே அருட்கொடை என்று அழைக்கப்படும். கேட்டும் கொடுக்காமல் இருப்பது யாசக மனப்பான்மை, கேட்டபின் கொடுப்பது ஜமீன்தார் மனப்பான்மை, கேட்காமல் கொடுப்பது தெய்வீக மனப்பான்மை. கேட்காமல் உதவி செய்கிறவர்கள் தெய்வீக விளிம்புகளை தொடும் சுகானுபாவத்தை அடைகிறார்கள். சிலர் நம்மை எச்சரிப்பது உண்டு. நீயாக உதவி செய்தால், தன்னிச்சையாக கொடுத்தால் அதன் அருமை அவனுக்கு தெரியாது. அருமை தெரிவதற்கா நாம் உதவியாற்றுகிறோம்? நன்றிக்கடன் பட வேண்டும் என எண்ணியா நற்பணிகள் ஆற்றுவது? கைமாறு கருதியா கனிவை காட்டுவது? உதவி என்பது கொடுக்கல் வாங்கல் கணக்கா? இன்னும் சிலரோ அறிவுறுத்துவார்கள், நீயாக போய் செய்தால் உன்னிடம் நிறைய இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அடிக்கடி வருவார்கள். அப்படி ஒரு சிலர் இருப்பதாலேயே எல்லோரையும் அந்த குப்பிக்குள் அடைக்க முடியாது. கொடுப்பதிலும் பெறுவதிலும் கம்பீரத்தை ஏற்படுத்துகிறவர்கள் பெறுகிறவர்களிடமும் நுண்ணிய தன்மையை ஏற்படுத்தி விடுவார்கள். கேட்காமல் கொடுத்தவரிடம் கேட்பது யாசகமாகிவிடுமே என்று அவர்களும் தயங்குவார்கள். இன்னும் சொல்ல போனால் வழக்கமாக கையேந்தி பழக்கப்பட்டவர்களிடமும் சுயமரியாதையை உண்டாக்கும் சுதந்திர செயல்பாடு அது. காத்திருக்காமல் கிடைத்தால் உங்கள் உதவியை வீணடித்து விடுவார்கள் என்பாரும் உண்டு. நம்மிடம் காத்திருக்கவில்லை என்பதாலேயே ஒருவர் எங்கேயும் காத்திருக்கவில்லை என முடிவு செய்து விடலாமா? அவர்கள் எத்தனை கதவுகளை தட்டினார்களோ, அவற்றில் எத்தனை சுவர்களாக மாறி திறக்க மறந்தனவோ நமக்கு தெரியாதே. மரம் மனிதன் கேட்கட்டுமே என காத்திருக்காமல் நிழலும் கனியும் தருகிறதே. நதி நாம் கெஞ்சாமலேயே நீரை வாரி வழங்குகிறதே. வானம் நாம் வழிபாடு நடத்தும் வரை பொறுத்திருக்காமல் மழைத்துளிகளை மண்ணுக்கு வெள்ளிக்கம்பியாய் அனுப்பி மகிழ்கிறதே. விதையை ஊன்றாமலேயே ஏற்பட்டவைதானே நம் மனங்கள். இயற்கையின் ஈகை சற்று குறைந்தாலும் எம் வாழ்வும் செயல்பாடுகளும் எவ்வளவு சேதங்களை சந்திக்கின்றன. நாம் திரும்ப வாங்கிக் கொள்கிறேன், உங்களிடம் இப்போது இருக்கட்டும் என்று சமாதானம் சொல்ல வேண்டிய நிலை நமக்கு ஏற்படுகிற அளவிற்கு உயர்ந்த பண்புகளை மக்கள் வைத்திருக்கிறார். உதவி என்பது பொருள் அல்ல, நம்பிக்கை தருவது, வழிகாட்டுவது, ஆறுதல் அளிப்பது, நூல்களை தருவது, குறிப்புகளை கொடுப்பது, உரியவரிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்று உதவிக்கான பாதைகள் கணக்கற்று இருக்கின்றன. வறண்டு நடக்க முடியாமல் கடுமையான கோடையில் தடுமாறுபவருக்கு நம் கைகளில் இருக்கும் குடிநீர் குப்பியை தருவது கூட உதவியே. பதவி இல்லாமல் செய்கிற உதவிகள் பலர். இன்று நாம் யாரேனும் ஒருவருக்கு அவர் கேட்கும் முன்பே நற்பணி ஒன்றை நயம்படச் செய்வோம். மனமாற அன்பு ததும்ப அவருக்கு செய்வோம். அது நம் நாள் முழுவதையுமே நயமாக்கிவிடும், நலமாக்கிவிடும்.